கிறிஸ்துக்குள் அன்பான காலைக்கதை நிகழ்ச்சி நேயர்களே, இன்னும் ஒரு விசை கூட இயேசுவின் நாமத்துல உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்க வாழ்த்துதல் சொல்லுகிறேன். இன்னைக்கு நமக்கு வருகிற வாக்குத்தத்தத்தின் செய்தி எங்க இருந்துன்னு சொன்னா, யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். நீங்கள் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கிறது. சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்காதபடிக்கு ஒருவருக்கொரு விரோதமாய் முறையிடாதிருங்கள். இதோ நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார். இந்த வசனத்தை வாசிக்கும் போது ரொம்ப பயமா இருந்துச்சு. மோரோவர் என்ன மாதிரி எனக்கு தேவையான ஒரு செய்தியாகவும் இருந்துச்சு. இது உங்களுக்கும் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். ஏன்னு சொன்னா, அநேக வேலைகளில நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா, யாரையாவது நியாயம் திருக்கணும் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்டா ரொம்ப ஈஸியா பண்ணிடுவோம். ஆனா அதே சூழ்நிலையில நாம இருந்திருந்தோம் அல்லது நமக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருந்தா நம்ம எப்படி செயல்பட்டிருப்போம் அப்படின்னு யோசிச்சோம் அப்படின்னு சொன்னா, அதுக்கு என்ன செய்வோம், பெரிய லிஸ்ட் பெரிய எக்ஸ்பிளனேஷன்லாம் நம்ம கொடுப்போம். ஆனா அதே மற்றவர்கள் அதை நமக்கு செஞ்சுட்டாங்க அல்லது மற்றவர்கள் அந்த மாதிரி சூழ்நிலையில ஒரு தவறு செஞ்சுட்டாங்களோ அது ஏதோ ஒரு காரியம் செய்திருந்தாங்கன்னா அதற்கு நாம் எப்படி காரியங்களை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி யோசித்து பாருங்க. ஆனா எல்லாவற்றின் மத்தியிலும் தேவன் ரொம்ப பொறுமையா, தேவன் ரொம்ப அன்பா, தேவன் ரொம்ப கிருபையா உங்களுக்கும் எனக்காகவும் என்ன செய்யறாருன்னா வழிகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார். நீங்களும் நானும் செய்கிற மாதிரி இல்லை. அல்லது நான் கூட அநேக நேரத்துல அவசரப்பட்டு சில காரியங்களை செஞ்சிருவேன். அநேக நேரத்துல எனக்கு திடீர்னு என்ன செய்வேன், என்னுடைய சிந்தனைகள் வேற மாதிரி இருக்கும். ஆனா அதே மற்றவருடைய சிந்தனை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிப்பதற்கு தவறி விடுகிறோம். அப்படித்தானே? இங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா யோனாவின் கதை எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். நிறைய பேருக்கு தெரியும், கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு தெரியும். ஆனா நான் மற்ற கிறிஸ்துவ அறியாதவர்களுக்காக நான் இந்த கதையை உங்களுக்கு சொல்றேன். ஏன்னு சொன்னா, யோனா என்ற ஒரு மனுஷன் தீர்க்கதரிசியர். ஆண்டவர் அவரை தெரிந்து கொண்டு அவர் என்ன சொல்வார் அப்படின்னு சொன்னா, நீங்க நினிவே என்ற பட்டணத்துக்கு போங்க, அங்க அந்த பட்டணத்தை நான் அழிக்க போறேன் அப்படின்ட்டு போய் சொல்லுங்க அப்படின்ட்டு சொல்லுவாரு. ஆனா அந்த செய்தியை சொல்ல வேண்டிய மகன் என்ன செய்வார் சொன்னா, அந்த ஊர் என்னது, பாவம் நிறைந்த இடம். அது ரொம்ப தண்டிக்கப்படக்கூடிய ஒரு இடம் தான். அது அழித்து போடக்கூடிய ஒரு இடம் தான். அதை அழிப்பதற்கு எதுக்கு நான் போய் சொல்ல வேண்டாம், நான் போய் சொன்னா கூட என்ன செய்ய மாட்டாங்க, அந்த மக்கள் மனம் திரும்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லி யாரு, யோனா என்ற அந்த தீர்க்கதரிசி என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, தனக்குள்ளே தீர்மானம் பண்ணி என்ன செய்யறாருன்னு சொன்னா, ஆண்டவர் சொன்ன பாதையில அவர் நினிவேக்கு போய் சொன்னும் பொழுது அவர் என்ன செய்ய மாட்டார், அங்க போகாம என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க தர்சீஸ் என்ற இடத்துக்கு போவாங்க. அப்படி போகிற வழியில ஆண்டவர் அவரை சந்திக்கிறாங்க. ஏன்னு சொன்னா, ஆண்டவர் ஒருவரை தெரிந்து கொண்டு அவருடைய பணிக்காக அல்லது அவருடைய காரியங்களை செய்ய சொல்லும் பொழுது, மகனோ மகளோ வழி தப்பி போகும் பொழுது என்ன செய்வார்னு சொன்னா, ஆண்டவருடைய வழிகளை திருப்பி நேர்முகப்படுத்துவார். அப்படித்தானே செய்வாங்கன்னா, யோனாவுக்கு அங்க கடல்ல பெரிய புயல் வருது. புயல் வரும் பொழுது என்ன இது, அங்க என்ன செய்யறாங்க, எல்லாரும் பயந்து நடுங்கிற வேலை. இவர் எங்க இருக்காரு, இந்த நித்துல இருக்கும். அவர் எழுப்பி அப்பா அவர் உணர்றாரு, நான் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் செய்யறதுனாலதான் இது ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் இடத்துல அவர் பேசுறாரு. அப்படி அவர் பேசும் பொழுது என்ன சொல்றாங்க, சீட்டு போடுறாங்க. அந்த சீட்டு எங்கதான், யார் பேர்ல தான் விழுது, யோனா பேர்ல விழுது. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, நீ என்ன பாவம் செஞ்ச, நீ யாருன்ட்டு அவர் என்ன செய்வாங்க, நிறைய கேள்வி கேட்பாங்க. அப்ப கூட அவர் தன் தப்ப உணர்ந்து அதுபடி அவர் சொல்ல, நான் ஒரு எபிரேயன் அப்படின்னு சொல்லுவார். அவங்க கேட்ட கேள்விக்கு மாறாங்க, நீ எங்க இருந்து வர்ற, நீ யாருன்னு கேட்டா தேவையில்லாத ஒரு பதில சொல்லுவோம். சில நேரத்துல நீங்களும் நானும் கூட நம்ம செய்யற தவறுக்காக மற்ற காரியங்கள் எல்லாம் தவறான காரியங்களை நம்ம என்ன செய்வோம், நம்மை பிரதிபலிப்பதற்காக வேறு காரியங்கள் எல்லாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரிதான் இங்க யோனாவும் உங்களை மாதிரி என்ன மாதிரிதான் ஆண்டுடைய காரியத்துக்காக போறதுக்கு முன்னாடி இவரு என்ன செஞ்சிருவாரு, முடிவெச்சா அந்த மக்கள் யாரு, ரொம்ப பாவம் செய்யறவங்க, அவங்க நான் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அப்படின்றதுதான் அவருடைய கணிப்பு. ஆனால் ஆண்டவர் அவரை திருப்புறாரு. அவர் என்ன செய்யறாரு, அவங்க எல்லாரும் கடலுக்குள்ள போடுறாங்க. ஏன்னா இவரே சொல்றாரு, என்ன உள்ள போட்டுறீங்க, கடல் என்ன செஞ்சிடும், அமர்ந்துரும். ஏன்னா அவருக்கு தெரியும் அவருடைய தவறு என்ன அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் அவருக்காக ஒரு பெரிய மீனை ஆயத்தப்படுத்தி அவரை காப்பாற்றி மீண்டும் என்ன செய்யறாருன்னா அந்த இடத்துக்கு அனுப்புறாங்க. ஏன்னு சொன்னா, ஆண்டவர் உங்களை என்னையும் இந்த உலகத்துல வச்சிருக்காருன்னா அது ஒரு பெரிய பெரிய ஒரு பர்பஸா தான் இருக்கும். அதனுடைய சேவைக்காக தான் இருக்கும்ன்றத எந்தவித மாற்றம் இல்லை. ஏதாவது ஒரு வகையில நீங்கள் அவருக்காக ஏதோ சேவை செய்ய இருக்க வேண்டியிருக்க, அவருடைய காரியத்திற்காக உங்களை வைத்திருக்கிறது மறந்துறாங்க. எப்படி யோனாவை அன்னைக்கு ஆண்டவர் வழி தப்பி போகும்பொழுது கூட திருப்பி தண்டிக்கணுன்றதுக்காக புயலோ மீனோ அவர் ஆயத்தம் படுத்தல. அவர் என்ன செய்யணும், அந்த மகனை ரட்சிப்பதற்கும் அவருடைய பணியை செய்வதற்கும் தொடர்ந்து செய்வதற்கு அவங்களை என்ன செய்யறாரு, ஆண்டவர் வழி நடத்துறார். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பேதுரு பாத்தீங்கன்னா அவரும் அப்படிதான், எப்படி மறுதளிப்பார். அவர் என்ன செய்வார்னா, நீங்க அந்த சில அதிகாரத்தை அந்த சுவிசேஷத்துல வாசிக்கும் பொழுது அந்த நிகழ்ச்சியை ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவர் மறுதளித்து அவரை சபிக்கவும் தொடங்கினார் அப்படின்னு இருக்கும்.
அவரை பத்தி எனக்கு யாரே தெரியாதுன்னு மறுதளிக்கிறதுல அவரை சபிக்கவும் செய்தார் அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்பேற்பட்ட மனுஷனுடைய பாதையை மாற்றி எப்படி அமைக்கிறாரு, பெரிய ஒரு கல்லாக மாற்றுகிறார். இந்த சத்தியத்தை எவ்வளவு வேகமாக எடுத்து செல்கிற ஒரு மகனாக எத்தனை பேரை ரட்சிப்பதற்காக அவரை இந்த கல்லின் மேல் என்னுடைய சபையை கட்டுவேன்னு சொன்னது போல பேதுருவையும் அல்லது யோனாவையும் பயன்படுத்தின தேவன் உங்களையும் என்னையும் இன்று பயன்படுத்த காத்திருக்கிறார். ஒருவேளை நம்ம பாவிகளா இருக்கலாம், ஒருவேளை நம்ம ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போயிருக்கலாம், ஆண்டவரை மறுதளிச்சிருக்கலாம், ஆண்டவரை சபித்திருக்கலாம். எந்த காரியம் இருந்தாலும் ஆண்டவர் என்ன செய்வார், உங்களை என்னையும் மறக்கிற தேவன் இல்லை. எப்படி யோனாவை மறவாமல் அவரை திருப்பி பாதுகாத்து அவருடைய ஊழியத்துக்காக அழைத்து அதே நினைவே பட்டணத்திற்கு சென்று என்ன செஞ்சாங்க, ஊழியம் செய்து அத்தனை மக்களும் அந்த என்ன செஞ்சாங்க, மனம் மாறி திருந்தினாங்க. அதே போலதான் உங்களை என்னை ஆண்டவர் அழைக்கிறார். இந்த மாதிரி சத்தியங்களை கேட்கிற நீங்களும் நானும் கூட ஒருவேளை இவ்வளவு நாள் ஆண்டவரோடு விட்டு பின்வாங்கி போயிருந்தாலும் கூட இன்னொரு வாய்ப்பு கூட உங்களுக்கு எனக்கு கிடைக்குது. நம்ம மனம் திருந்தி ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற பந்தயத்தை, இந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்வதற்கும், அவர் நமக்கு கொடுத்த கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படிவதற்காகவும், அவர் நமக்கு கொடுத்த வேலையை செய்வதற்காகவும் தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. அதை நீங்க விசுவாசிச்சீங்க அப்படின்னு சொன்னா, அன்று யோனாவை பயன்படுத்தின தேவன், அன்று பேதுருவை பயன்படுத்தின தேவன் இன்று உங்களையும் என்னையும் பயன்படுத்த காத்திருக்கிறார். எப்படி அந்த பிள்ளைகள் எல்லாம் மனம் கசந்து ஆண்டோட தங்களை ஒப்பு கொடுத்தாங்களோ அதே போல நீங்களும் நானும் நம்ம ஆண்டோடத்துல ஒப்பு கொடுப்போம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் உங்களையும் என்னையும் உபயோகித்து அநேகருக்கு என்ன செய்யலாம், அவருடைய அன்பை நம்ம வெளிப்படுத்தலாம். நீங்கள் பெற்ற அந்த ரட்சிப்பை அநேகரும் பெற்றுக்கொள்ள நீங்கள் உதவியா இருப்பீங்களா? அப்படி இருப்பீங்கன்னு சொன்னா ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசித்து எங்களை வழிநடத்துகிறதான பரலோக தந்தையே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருந்து இரவுல நல்ல நித்திரை தந்து காலைக்கான செய்த கிருபிக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒன்றுக்கும் உதவாத அற்பரும் நீசரமான பாவிகள் கர்த்தை, ஆனாலும் கூட உடைய கிருபை உடைய இரக்கம் எங்களுக்கு போதுமானதாக இருந்ததால் ஆண்டவரே இன்னொரு நாளை கூட நாங்கள் காண நீர் கிருபை செய்ததற்காக நன்றி. புதிய கிருபையினால் எங்களை நிறைப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடத்தை குறைவில்லாமல் கொடுக்குறீங்களா, அதற்காக நன்றி ஆண்டவரே. கடந்த 7 மாதங்களை கடந்து வர செய்தீங்களா, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளை கடக்கும் பொழுது தேவனுடைய வல்லமையின் கரம், கிருபையின் கரம், இரக்கத்தின் கரம் எங்களோடு கூட இருக்க வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. ஆண்டவர் இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே தேவ ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த ஊழியத்தை தலைமை தாங்கி நடத்துகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த ஊழியத்தை ஊழிய பணிகளில் அநேக இடங்களில் ஆண்டவரே அநேக மக்களை சந்தித்து அன்பை வெளிப்படுத்தி கூட்டங்களை நடத்துகிற ஒவ்வொரு போதகர்களுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவருடைய சத்தியங்களை எல்லாவற்றையும் அநேகர் வந்து கேட்டு உடைய அன்பை புரிந்து கொள்ள நீங்க கிருபை செய்யுங்க சுவாமி. இந்த வேலையிலும் கூட ஆண்டவரே இந்த செய்தியை கேட்டு இந்த செய்தி அநேகருக்கு ஃபார்வர்ட் பண்ணுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த சத்திய வார்த்தைகள் ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளாக அவர்களுக்கு மாற நீங்க கிருபை செய்யுங்க. சமாதானத்தை கொடுக்க நீங்க கிருபை செய்யுங்க. ஒருவேளை வியாதியோடு கஷ்டப்படுவாங்கன்னு சொன்னா கர்த்தாவே, நீரே அவங்களோடு கூட இருந்து கல்வாரி சிலுவையில் சின்ன ரத்தத்தினால் அவர்களை தொட்டு கழுவி சுத்தப்படுத்தி ஆண்டவர்களுக்கு சுகம் தர வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். வயதானவர்களுக்காக செபிக்கிறோம். வயதானவர்களோடு கரம் இருக்கட்டும் தகப்பனே. அவர்களுக்கு சந்தோஷம் சமாதானத்தை நீங்க கட்டளையிடுங்க. அவளை சாப்பிட்டுக்கிற ஆகாரங்களை ஆசிர்வதிங்க ஆண்டவரே. அவளை எப்பொழுதும் உண்மையே நோக்கி வேண்டி ஆண்டவரே ராஜ்யத்திற்கு அநேகருக்கு சாட்சிகளாக இருக்க கிருபை செய்யுங்க. பாவிகளாகி எங்கள் மேல் நீங்க கிருபை இருங்க சுவாமி. எல்லாவற்றுக்கும் மேலாக நாங்கள் எப்போதுமே கிருபை பெற்றவர்களாக அன்பில நிலைத்திருந்தவர்களாக இருக்க ஆவியானவரை எங்களுக்கு ஒத்தாசை செய்ய வேண்டுமாய் இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமென். ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரேவதி டிவி.